இந்த ஜூலை மாதத்தில் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும். எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். எல்லாருக்கும் இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது எப்படி போவோம், என்ன செய்யலாம், இந்த மாதிரி காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டு வருவதால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு சிறந்ததை, நல்லவற்றை, அவருக்கு ஏற்ற அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்து கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த நாளில் கூட எங்களோடு நீர் அப்பா தேவரீர் அப்பா பயணம் செய்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தேவரீர். எல்லாவற்றிலும் தேவரீர் உம்மையே நாங்கள் சார்ந்து வாழ, உம்மையே முதலாவது வைக்க தேவரீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே தேவரீர், கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள் அப்பா தேவரீர் அப்பா நாங்கள் எதிர்பார்த்தோம் என்ன நடக்கும் என்று. ஆனால் நீர் எல்லாமே சரியாக நேர்த்தியாக உம்முடைய சித்தத்தின்படி எந்த இடத்துல வெட்கப்படாமல் கர்த்தாவே நாங்கள் போவாதபடி தேவரீர் நீர் எங்களை காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ தேவனே அப்பா, இந்த வாரம் கூட உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் பாதுகாத்து வழி நடத்து. இந்த நாளில் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் போற்றவும் உம்மையே கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த ஆராதனையில் அப்பா உடைய பிரசன்னம் கர்த்தாவே தேவரே எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்க. உடைய வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தாங்க தேவரே. அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் பலத்தை தாங்க. பாடுகிற பாடல்கள் கர்த்தாவே, ஆராதனை கர்த்தாவே, வார்த்தை எல்லாமே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சித்தத்தின்படி நடக்கட்டும். வழியெடுத்து பலப்பட வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், சிறந்தவர், புதிய காரியங்களை செய்கிற நம் ஆண்டவர். எந்த நாவில் புது பாட்டை எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் புதிய பாடல்களை, புதிய வாழ்க்கை, புதிய காரியங்களை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் செய்வார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டில் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டில் கேட்டிட்டார்,
துன்பத்தை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில். புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மீட்டினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாள் பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருட்டார் யாவும் ஆகினார். என்னை சொல்லுவேன் தந்தை தாயும் நண்பர் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேலையில கூட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. தேவாதி தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஆண்டவரை உண்மையா இருதயத்தோடு நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உண்மை இருதயத்தோடு பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த நீர், வல்லமை உள்ளவர், சேனையின் கர்த்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் கர்த்தாவே உம்மையே பற்றி கொண்டு வாழ்வோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவாதி தேவனே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். வேதத்தில் சொல்வது போல நீங்கள் என் ஜனங்கள், நான் உன் தேவன் என்று எங்களை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவர். கர்த்தரே தேவரீர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கு, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கு. எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. நீர் நிறைய காரியங்களை பின்னாடி செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் அறிவும் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க. உண்மை இன்னும் புரிந்து கொள்ள கர்த்தாவே தேவரே, இன்னும் உண்மை நெருங்கி வர எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். சிங்க கெபியில் கூட கர்த்தாவே தேவரீர் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் தானியேலை போல என் தேவனே அப்பா நீர் எங்களை கர்த்தாவே உயர்த்துவீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த சிங்கத்தின் வாயை நீர் கட்டுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை
வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வீழ்ந்துமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வீழ்ந்துமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்கு வந்ததால் செய்யாதே, ராஜ்ய எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகளே ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, ஆண்டவரே தேவரீர் அப்பா, நீர் எங்களை காத்திடுவீர். அன்றைக்கு தேவரீர் அப்பா இந்த சிலையை நீங்கள் வணங்கி ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் ஆண்டவரே தேவரீர் எங்களுடைய தேவனை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உறுதி இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? கர்த்தரையே நாங்கள் சார்ந்து வாழ்வோம், கர்த்தரையே நாங்கள் நம்பி வாழ்வோம். மனிதர்களையோ பொருளையோ செல்வாக்கையோ படிப்பையோ தாளந்தையோ நம்பி நாங்கள் வாழ மாட்டோம். கர்த்தரையே நம்பி வாழ்வோம். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்திற்கும் நாங்கள் தன்னை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. சூறை நெருப்பில் அவர்களை போட போகும் பொழுது அவர்கள் சொன்னது இதுதான்: எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலைக்கு தலை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை விடுவிப்பார். கர்த்தர் விடுவிக்காமல் போனாலும் என் கர்த்தர் தான் என்னுடைய ஆண்டவர்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு வாழ்வேன், என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தாமல் என்னை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தில் நாம் நடக்க வேண்டும். இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் அடிமைகளாக வந்தவர்கள் அவர்கள். ஒன்றுமில்லாமல் உணவில்லாமல் சங்கிலிகளாக கட்டப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு வந்த ஆட்களை ஆண்டவர் ராஜாக்கு அடுத்தபடியாக இடங்களை கொடுத்து அமர செய்தார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தரையே எங்கள் ஆண்டவர், நாங்கள் மற்ற காரியங்களை நம்ப மாட்டோம். மற்ற காரியங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் we will not give priority to other things in our life என்று சொன்னார்கள். Hallelujah. We will not bow down to anything made of material என்று சொன்னார்கள். கர்த்தரை மட்டுமே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், அவரையே நம்புவோம் என்று சொன்னதால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? Do we have that faith? Do we have that kind of faithfulness and fire within us? Hallelujah. நமக்குள்ளே அந்த அக்னி இருக்கிறதா? Hallelujah. ஆண்டவர் எதுவும் செய்யவில்லை, ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்யவில்லையே, ஆண்டவர் எனக்கு செய்யவில்லையே, என்னை கைவிட்டாரே என்று புலம்பாமல் கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் ஏற்ற காலத்தில் செய்வார், சரியான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா என்று விசுவாசத்துடன் அவரை நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாடல் நாம் பாடும் பொழுது ஆண்டவர் சொன்னது இதுதான். ஹல்லேலூயா. Those who are faithful to God, those who are faithful to God and those who faithfully walk behind God, God shall never let them down. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்து வைராக்கியமாக கர்த்தர் பின்னாடி நடக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கைவிட மாட்டார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சிங்க கெபியில் போட்டால் கூட அந்த சிங்கங்கள் பட்டினியாக இருந்தது என்ற அடுத்தபடியாக போட்ட நபர்களை அது கடித்து சூறையாடிவிட்டது. ஆனால் தானியேலை சிங்க கெபியில் போடும் பொழுது அந்த சிங்கங்கள் அமைதியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக பக்கத்தில் அமர்ந்து கொண்டது. ஏனென்றால் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி அதன் வாய்களை கட்டி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அந்த சிங்கங்களுக்கு சொல்லி இருப்பார். தானியேல் என்னுடைய பிள்ளை, அவனை தொடாதீர்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட வைராக்கியமான விசுவாசம் உள்ள தைரியமான ஆட்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா? Are you that person? Hallelujah. கர்த்தர் உங்களை வைராக்கியமாக தைரியமான தானியேலை போல ஆண்டவர் எழும்பி நிற்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காரியம், எப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஐயோ ஆண்டவர் காப்பாற்றவில்லையே, இப்படிதான் எனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்வார், அவர் செய்து கொடுப்பார். நிச்சயமாக எந்த ஒரு பொல்லாங்கும், எந்த ஒரு காரியம், பிசாசின் சூழ்ச்சிகளும் எதுவும் நம் வாழ்க்கையில தொட விடமாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிங்கள். Trust in the Lord. Hallelujah. Trust in the Lord. கர்த்தரை நம்பி ஜீவிங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. ஆண்டவர் சிறந்தவர். Hallelujah. God is good. Hallelujah. அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம், உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்பா தேவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட அப்பா தேவரீர் உம்மையை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க அப்பா. தேவரீர் எங்களை நிரப்புங்க. இந்த நேரத்தில் கூட ஆவியானவரே அப்பா தேவரீர் இந்த ஆராதனை முழுதுமாக ப்ளீஸ் டேக் ஓவர் அவர் வர்ஷிப் லார்ட். ரெஹதர பதாஷிகரா ஓதம ஹதாரமரா. ஹல்லேலூயா. லார்ட் ஹோலி ஸ்பிரிட் டேக் ஓவர், டேக் கண்ட்ரோல் ஓவர் அவர் வர்ஷிப் லார்ட். இப்பொழுது கூட நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அப்பா தேவரீர் நீர் இடைப்படுங்க. நீர் கர்த்தாவே தேவரீர் வார்த்தைகளை கொடுங்க. நீர் கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த, பிதாவை உயர்த்த, பிதாவின் ஆழங்களை அறிந்தவர் நீர் ஒருவரே ஆண்டவர். அப்பா தேவரீர் எங்களுக்கு பலத்தை தாங்க, எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு பலத்தை தாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையில் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள்
தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை மாட்சிமை உமக்கே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒரபதா சந்தர கபரே தூரமாறாதோ தேரமா கபரதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதாவே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, அப்பா பிதாவே, பரலோக தேவனே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த மகிமையை தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையில் அமர செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் மகிமையில் in the glory of the heavens, Lord Jesus Christ, our Lord and Savior Jesus Christ, sits at the right hand of our heavenly Father. பிதாவின் வலது பரசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தேவனே, பரிசுத்த தேவனே, மகிமையின் மகிமையில் மகிமையின் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கம் உள்ளவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில என்னாலும் துதியுங்கள். துதியின் பாத்திரமாக இருங்கள். Let your life be a life of worship, a vessel of worship. கர்த்தரை துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில எதை செய்தாலும் கர்த்தர் வாழ்க்கையில துதிக்கும் வண்ணமாக அது அமையட்டும் உங்கள் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சித்தமாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவே எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன ஜனங்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. நீதிமான்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. அவருடைய பிள்ளைகளை அவர் என்றைக்குமே காத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. வேதத்தின் சத்தியங்கள் அதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில சோதித்து பார்க்கிறார். நிறைய காரியங்களை என் மகள் என் மகன் இதுக்கெல்லாம் ரெடியா அப்படின்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சிந்தனைகள் யோசனைகள் ரொம்ப பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னதங்களிலே
தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விழி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விழி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனை வேளை முழுதுமாக எங்களோடு இருந்து ஆண்டவரே தேவரீர் உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேளையில கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விலகி போவதாக I rebuke all sickness, diseases, all cancer, all diseases in the name of the mighty Lord and Savior Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. You don't have any right. உனக்கு அதிகாரம் கிடையாது. சாபங்கள் உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் குடும்பம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இருக்கும் ஃபினான்ஷியல் கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் உடைங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைத்து எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் அந்தகார செயல்கள் எல்லா கோட்டைகள் உடைவதாக. ஹல்லேலூயா. In mighty name of our Lord and Savior Jesus Christ we pray. Hallelujah. ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. அடையானை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உடைய வார்த்தை மூலம் பேச நீர் கற்றுத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நாளில் கூட எங்களை எல்லாரும் நீ வழிநடத்தினதுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. மாதத்தின் செய்திகள் நம் தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தலைப்பு தான், அந்த தலைப்பு என்ன? God is good and is my refuge. கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பத தலைப்பில் நாம் இந்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். Jesus Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். படிப்போம் நம்ம வசனம். நம்ம எப்பொழுதும் படிக்கிற அந்த வசனத்தை படிப்போம்.
இந்த மாதத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். God is good, a stronghold, a refuge in the days of trouble. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Jesus Lord. God is our refuge. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் என்ன? ரெஃப்யூஜ் என்றால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அடைக்கலமாய் இருப்பதுதான் ரெஃப்யூஜ். அடைக்கலம் என்று பார்க்கும் பொழுது ரைட், இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜாக்கள் இல்லைன்னா அந்த பெரிய பெரிய ராஜ்யங்களை ஆளக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டைகளை கட்டுகிறார்கள். ஃபோர்ட், ரைட்? வெள்ளூரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஒரு ஃபோர்ட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஃபோர்ட். வெள்ளூரில் இருக்கிற ஃபோர்ட் ரொம்ப ஃபேமஸ் ஃபோர்ட். ஏன் தெரியுமா? அதில் தான் வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து அந்த சுற்றி இருக்கிற அந்த தண்ணீர் பார்த்தீங்களா, அது பேர் என்ன? அகலா? அகல். அதில் எப்பொழுதும் தண்ணி இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் அது. ஏன்னா மற்ற ஃபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி காய்ந்து போயிடும், ஆனால் வேலூரில் எப்பவுமே வந்து அந்த அகலில் தண்ணீர் இருக்கும். அதை தவிர வேலூர் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிப்பாய் மியூட்டினி முதலாவது நடந்த ஒரு சம்பவம் இங்கே தான். அதாவது இந்த இந்தியா விடுதலை போராட்டம் ஆரம்பித்ததற்கு ஸ்பார்க் கொடுத்தது. நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் எது எடுத்தாலும் பார்த்தாலும் அது சிப்பாய் மியூட்டினி தான். அது நடந்தது, ஆரம்பித்தது வெள்ளூர் ஃபோர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா. அப்போது அதனால்தான் ஊழியக்காரர்கள் இந்திய தேசத்திற்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அது வேலூரில் தான் ஆரம்பிக்கும்ன்றாங்க. அல்லையா? இதை வைத்து தான் சொல்கிறார்கள். வரலாறு அப்படி நடந்திருக்கிறது. வரலாறில் நடத்திய ஆண்டவர் எதையும் செய்வார். எழுப்புதல் வேலூரில் தான் வரும். நாம் இன்றைக்கு அடைக்கலம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த ஃபோர்ட்டெல்லாம் எதுக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ட்டுக்கு சுற்றி வழி இருக்காது பார்த்தீங்களா, ஒரே ஒரு வழி தான் இருக்கும். அந்த ஒரு வழியில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த கதவை சாத்திட்டாங்க, இல்லைன்னா அந்த வழியை தடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளவே போக முடியாது. எதிராளிகள் சண்டை போடும் பொழுது, எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள் என்றால் என்ன நடக்குமாம்? அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ராஜா, அப்புறம் வந்து மந்திரிகள், முக்கியமான ஆட்கள், தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள், ரைட்? அவர்கள் எல்லாம் அந்த ஃபோர்ட்டில் போயிடுவாங்க. ஒரு நாடு கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு கண்ட்ரி வந்து கேப்சர்டு அப்படின்னு சொன்னால் எப்போ தெரியுங்களா? அங்கே இருக்கிற ஜனங்கள், வெளியே இருந்த ஜனங்களை எல்லாம் நீங்கள் வீழ்த்தி விட்டாலும் அது கேப்சர்டு கிடையாது. எப்பொழுது அந்த ராஜாவை பிடிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த தேசத்தை பிடித்ததாக அர்த்தம். ஒரு போர் பார்த்தீங்கன்னா, போர் நடந்து கொண்டே இருக்கிறது, ராஜாவை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா போரில் ஏன் அப்படின்னா, ராஜாவை வீழ்த்தி விட்டால் அந்த போர் முடிந்தது. எவ்வளவோ சிப்பாய்கள், எவ்வளவோ ஆட்கள், சோல்ஜர்ஸ், எவ்வளோ வீரர்கள், மினிஸ்டர்கள், எவ்வளவோ கமாண்டர்ஸ் இருப்பார்கள், அவர்களெல்லாம் விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் போர் முடியாது. ஆனால் ராஜாவை மட்டும் வீழ்த்தி விட்டால் அந்த போர் முடிந்து விட்டது, அவர்கள் வெற்றி என்ற அர்த்தம். அப்போ பாருங்க, சிறந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்னா, சிறந்ததை கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அடைக்கலமாக, ஒரு ரெஃப்யூஜின் அடைக்கலம் என்று சொல்லி ஒரு ஃபோர்ட்டை கட்டுறான். கரெக்டாக? ஒரு ஃபோர்ட்டை கட்டுறான், ஒரு அடைக்கலம். நெஹேமியா காலத்தில், அப்புறம் வந்து தாவீது காலத்தில் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஒரு அகல், ரைட், ஒரு வாலை கட்டுறாங்க. கரெக்டாக இல்லையா? பெரிய வாலை கட்டுறாங்க. அந்த வாலை தாண்டி வரக்கூடாதுன்னு, ரைட்டா? பெரிய எரிகோ பட்டணத்தை ஞாபகம் இருக்கு, பெரிய வால், ரைட்டா? மேலேருந்து சிரிக்கிறாங்க, பார்த்து உங்களால் உள்ளே வர முடியாது. இது எல்லாம் எதற்கு அடையாளம் என்றால், ரெஃப்யூஜ், ரைட்? காட் இஸ் மை ரெஃப்யூஜ், என் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருக்கு. நீங்கள்
அடைக்கலம் என்று சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அடைக்கலத்துக்குள்ளே போயிட்டால் உள்ள ஷெல்டர் இருக்கும், உணவு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், எல்லாமே உள்ளே கிடைக்கும். ரைட்டா? எவ்வளோ 6 மாதம் இருந்தால் கூட 6 மாதத்திற்கு அங்கே உணவுகள் வைத்திருப்பார்கள். 6 மாதமாக அந்த எனிமி சுற்றி இருந்தால் கூட அவர்கள் உயிரோடு உள்ளே இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படியாவது ராஜாவை காப்பாற்ற வேண்டும், மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருப்பார்கள். இந்த ஒரு காரியத்தை தான் தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று. ஆனால் அவன் எழுதிய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு ஃபோர்ட்டில், ரைட்டா, ஒரு பேலஸில் இருந்த பொழுது எழுதலை. இப்போ நியாயமாக பார்த்தா ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அவன் எங்கே இருக்கணும்? ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே, ஒரு பேலஸில், வாலெல்லாம் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் அவன் இருந்தான்னா ஓகே. ஆனால் அவன் எழுதுகிறான், ஆண்டவரே எனக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீன்னு சொல்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் இல்லை. அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள். அவன் அடைக்கலமாய் ஆண்டவரை பார்க்கிறான். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுக்கு எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு படிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார், எனக்கு புகலிடமாய் இருக்கிறார், எனக்கு கோட்டையுமாய் இருக்கிறார், எனக்கு நம்பிக்கையுமாய் இருக்கிறார், என்னுடைய ரெஃப்யூஜாக அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தாவீது இந்த பாடலை பாடுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் இந்த பாடலை எழுதும் பொழுது அவன் சூழ்நிலை, அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ரைட்? இன்னும் அவன் என்ன சொல்றது, அரண்மனைக்குள் வராமல் இருந்த காலங்கள் இருந்தது. ரைட்? இந்த பாடல் ஒருவேளை அரண்மனைக்கு உள்ளே எழுதியிருக்கலாம், அவன் வாழ்ந்த பொழுது அரண்மனை ராஜாவாய் அரண்மனைக்குள்ளே எழுதியிருக்கலாம், இல்லை அவன் அந்த பாடலை வனாந்தரத்தில் எழுதியிருக்கலாம். ஆனால் அவன் சொன்ன விஷயம், அவன் சொல்ல வர விஷயம் என்ன? நான் வேதனையில், கஷ்டத்தில், போராட்டத்தில் யாருமே எனக்கு இல்லை என்ற பொழுது ஆண்டவர் தான் எனக்கு ஒரே அடைக்கலமாய் இருந்தார். இதுதான் அவனுடைய கோர், அங்கே இருக்கிற மைய பொருளாக எடுத்து வைக்கும் காரியம் என்ன? ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம். ரைட்? ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையின் மைய பொருள் ஆண்டவர் தான். ஆண்டவர் தவிர நம் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? மனிதர்கள் செல்வாக்கையும் மனிதர்களையும் தாளந்தையும் அறிவையும் எப்படியாவது எங்கள் அண்ணன்கள் வந்துடுவார்கள், எங்கள் சித்தப்பா வந்துடுவார், எங்கள் பெரியப்பா வந்துடுவார், எங்கள் மாமா வந்துடுவார், இந்த மாதிரி நம்ம மனிதர்களை நம்பி, இல்லை யாரோ ஒரு ஆள் எனக்கு தெரியும் என்பதற்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நமக்கு என்றைக்குமே கை கொடுக்காது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தாங்கி வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தாவீதை சுற்றி எப்பொழுதும் ஆட்கள் இருந்தார்கள். ரைட்டா? அவனுக்கு ஒரு கூட்டம், அவன் மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், அவனை சுற்றி எப்படி பார்த்தாலும் ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள். ரைட்டா? அவன் போர் செய்யும் அளவுக்கு ஆட்கள் இருந்தார்கள். அப்படின்னு பார்த்தா நிறைய ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் இவ்வளோ பேர் இருந்தும் அவன் சொல்கிற வார்த்தை, ரைட், கர்த்தர் தான் என் அடைக்கலமாய் இருக்கிறார். அப்புறம் வாழ்க்கையில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும், ரைட்டா, பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், யார் நம்மை சுற்றி இருந்தாலும்
The only person who can lead us and is our protection is our Lord Jesus Christ. Hallelujah. இதுதான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது. பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. தாவீது சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறான். அவன் பின்பதாக வந்து கொண்டே இருக்கிறான். David is chased down by Saul, right? சவுல் வந்து விடவே இல்லை. அடா போட்டோம், பரவாயில்ல, இவனை விட்டு விடலாம், போட்டோம், தாவீதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை சவுல் செய்யவே இல்லை. ஏன் தெரியுங்களா? விட்டு விடல. எத்தனையோ வாட்டி அவன் துரத்தி வரான். ஆனா தாவீதை அவனால் பிடிக்கவே முடியல, கை வைக்கவே முடியல. ஏன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கரெக்ட், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சவுலுக்கு தெரியும். சவுலுக்கு கர்த்தரால் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று தெரிந்ததால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானமாய் இருந்தான். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்கு பதிலாக அடுத்தபடியாக ராஜாவாக தாவீது வரப்போறான் என்று சவுலுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அல்லேலூயா. இதனால் அவன் யோனத்தான் தான் அடுத்ததாக ராஜாவாக வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யோனத்தான் வர முடியாது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. தாவீது உயிரோடு இருக்கும் வரை யோனத்தானால் ராஜாவாக இருக்க முடியாது என்பதற்காக தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் சுற்றி கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் தான் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்க, பெலிஸ்தியர் ஒரு பக்கமாக சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். தாவீது எப்பொழுதும் என்ன செய்வான் என்றால், பெலிஸ்தர் எங்கெல்லாம் சூறையாடுகிறார்களோ அதன் மத்தியில் போய் அவனும் சில காரியங்களை செய்து என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தேவையான சில காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து விடுவான். இதை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். அவன் அதை வைத்து தான் he was feeding, he was supporting the people around him by doing this. இதை செய்யும் போது அவனை சுற்றி இருந்த ஜனங்களை அவன் போஷித்து கொண்டிருந்தான். இதை தான் செய்தான், ரைட்? ஆனால் இதை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். he inquired on the Lord, நான் செய்யட்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கிட்ட எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு காரியம் என்ன, எப்பொழுதும் நான் சிந்திப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது, அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் விசாரிப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, நம் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஆண்டவரே இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்டு போடுறீங்க, கேட்டால் ஒரு சேவிங்ஸ் வைக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணுமா? யோசிப்போம், இதை நான் ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பண்ணணுமா? இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் தடுக்க மாட்டார். இதெல்லாம் இது நல்ல விஷயம் தானே, தப்பான விஷயம் பண்ணலையே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை. ஆனால் இதே தாவீது அந்த இடத்துல இருந்தானா அவன் கேட்டு தான் செஞ்சிருப்பான். ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, நல்லதோ கெட்டதோ, சரியானதோ, உங்கள் பார்வையில் அது சரியோ தவறும், இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் போகவே கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை என்றைக்குமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் சில பொறுப்புகள் அவருக்கு இருக்கு. இஃப் யூ சே காட் இஸ் மை ரெஃப்யூஜ், God has responsibilities. கரெக்டா இல்லையா? கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். அப்போ ஆண்டவரை விசாரிக்காமல், ஆண்டவரிடத்தில் கேட்காமல் நாம் சில காரியங்களை செய்கிறோம் என்றால் ஆண்டவரை மீறி நாம் செய்யும் அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்தில் அவன்
ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போட்டோமா வேண்டாமா. உடனே அங்கே இருந்த ஜனங்கள், அவர் கூட இருந்த ஆட்கள் சொல்றாங்க பாருங்க, படிங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். பாருங்க, அவன் கூட இருந்த ஆட்கள் என்ன சொல்கிறார்கள், கர்த்தர் சொல்லிவிட்டார். இவன் கேட்கிறான், நான் போலாமான்னு, பெலிஸ்தரை எதிர்த்து போலாமான்னு. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். கூட இருந்த ஆட்கள், நம்ம யூதா தேசத்தில் இருக்கும் போதே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ நம்ம பெலிஸ்தியருக்கு எதிராக போய் பெலிஸ்தியர் நாட்டிலே இருந்து பெலிஸ்தியருக்கு எதிராக போகிறது சரியாக இருக்காது. ஏனென்றால் இது அவர்கள் அதிகமான பலன் உடையவர்களாய் இருக்கிறார்கள், போகக்கூடாது என்பது இவர்களுடைய ஆலோசனை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு நம்ம போகலாம், ஒன்று இல்லை சரி இது சிந்திக்க வேண்டியது தான், ஆண்டவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் நீங்கள் சொல்வதை நான் ஆலோசனையில் வைத்துக்கொள்கிறேன் என்பது 2. இந்த மாதிரி காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். ஆனால் தாவீது செய்தது என்ன, படிங்க மேற்கொண்டு. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். பாருங்க, மறுபடியும் தாவீது போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இதுதான் தாவீது. நமக்கும் தாவீதிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? தாவீதை ஏன் ஆண்டவர் ராஜாவாக்கினார், என்ன அப்படி வித்தியாசம்னு யோசிக்கிறோம். தாவீதுக்கும் நமக்கு இருக்கும் வித்தியாசம் இதுதான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ஆம் தடவை செகண்ட் டைம் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்க மாட்டோம். we would have taken for granted whatever the first opinion என்ன இருந்ததோ அதை, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன இருந்ததோ அதை நாம் செய்திருப்போம். ஆனால் இங்கே தாவீது மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், இந்த காரியத்தை மறுபடியும் நான் கேட்கிறேன், போகட்டுமா வேண்டாமா, பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பீரா இல்லையா என்று கேட்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் இதில் வெற்றி தந்தார், பெலிஸ்தரை வீழ்த்தினார்கள். அதற்கப்புறமா இருக்கிற நிகழ்ச்சிகளாக நமக்கு தெரியும், பெலிஸ்தரை வீழ்த்தினார்கள், ஆண்டவர் வெற்றி தந்தார். ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன, ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அதை கேட்காமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சந்தேகமாக இருந்தால் மறுபடியும் கேட்பதில் தவறு கிடையாது. என்கொயர் ஆன் த லார்ட் அண்ட் காட் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ். பாருங்க, இந்த இடத்தில் தாவீது அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் தாவீது சவுலின் கரத்தில் மாட்டவே இல்லை. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு, ரைட்டா? முதலாவது காரியம் என்ன, தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். அது தாவீதின் ஜெபம், தாவீதின் விண்ணப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று நமக்கு தெரியும். அதனால் சவுலால் கை வைக்க முடியவில்லை என்று நாம் பார்த்தாலும், இன்னொரு காரியம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படிங்க 14ஆம் அதிகாரம், படிங்க 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் எனும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் சவுலின் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை. ஆண்டவர் தாவீதை அடைக்கலம் என்று சொல்றோம் பார்த்தீங்களா, இதுதான் அடைக்கலம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெஃப்யூஜ்? கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார், கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கணும். வெளிய வார்த்தைகள் இல்லை, செயலில் ஆண்டவர் காட்டுகிறார். அவர் தாவீதை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். சவுலால் பிடிக்க முடியவே இல்லை. ஈவன் தோ சவுல் கேன் ஃபைண்ட் அவுட் டேவிட், அவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறார். சவுல் ஒவ்வொரு வாட்டியும் கண்டுபிடிக்கிறாரு, தாவீது இங்கே இருக்கிறானா, ரைட். அவனுக்கு நிறைய ஸ்பைஸ், யாருக்கு நிறைய ஸ்பை இருக்கிறாங்க சவுலுக்கு. அவன் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேல் ஆர்மியே அவன் கூட இருக்கு.
அவனுக்கு நல்லா தெரியுது தாவீது அங்கே தான் இருக்கிறான். ஆனாலும் தாவீதை அவனால் பிடிக்க முடியவில்லை. இதற்கு பேர் தான் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமானவர் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், God never let Saul touch David because he was protecting him. Hallelujah. The protection of God is called refuge of God. கர்த்தருடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, அவர் செய்யும் காரியம்தான் அடைக்கலம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் என்ன நடக்கிறது? இந்த நாட்டை, எந்த நாட்டை படிங்க, 7ஆம் வசனம், அதே 23ஆம் தாவீது கேகிலாவுக்கு வந்தான். கேகிலா என்ற இடத்தை பெலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாற்றுறான். இதுதான் நடந்தது. சரியா? பெலிஸ்தியர்கிட்ட இருந்து கேகிலா என்ற இடத்தை காப்பாற்றுகிறான். காப்பாற்றி அந்த கேக்கிலா என்ற இடத்திற்கு உள்ளே, அந்த பட்டணத்திற்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே போய் அமர்கிறான். நல்லா பாருங்க. சரியா? அடைக்கலம் எங்க இருக்கு? இப்போ என்ன அடைக்கலம்? தாவீது அந்த கோட்டைக்குள் போய், கேக்கிலால் என்ற கோட்டைக்குள் போய் உட்கார்ந்து மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் போய் அமர்கிறான். கேக்கிலா, a man built refuge, a man built ஃபோர்ட்டுக்குள்ள, கேக்கிலாவுக்குள்ள போய் உட்காருகிறான். ஆனால் இவன் இங்கே இருக்கிறான் என்பது சவுலுக்கு தெரிந்துவிட்டது. ஹல்லேலூயா. சவுலுக்கு தெரிந்தவுடன் சவுல் உடனே கேக்கிலாலுக்கு கிளம்பி வரான். அப்போ கேக்கிலாலுக்கு சவுல் வந்து கொண்டிருக்கிறான் என்பது தாவீதுக்கும் தெரிந்துவிட்டது. இல்லையா? அப்படியே வரீங்களா என் கூட? கதை வந்து நிற்கிறீங்களா? ரைட்டு. அப்போ தாவீது ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்கிறார். படிங்க. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன். தாவீது கேள்விப்பட்டான். ரைட்டா? இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஒரு விஷயத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க. கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். பாருங்க, தாவீது ஒரு கோட்டைக்குள்ள இருக்கான். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதற்கு முன்பதாக அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். கர்த்தாவே என்னை காப்பாற்றுவீர்களான்னு கேட்டுக்கொண்டிருந்தான். நியாயம். ஓகே, நியாயமான ஒரு விஷயம். ஆனால் கேக்கிலாவுடைய கோட்டைக்குள் இருக்கிறான். அவன் இப்பொழுது கேட்கிறான், ஆண்டவரே நான் கேட்கிலாவுடைய மனிதனால் கட்டப்பட்ட இந்த ஒரு காரியத்தை, அந்த கோட்டைக்குள் இருக்கிறேனே, இப்பொழுது இந்த மனிதர்கள் என்னை சவுலுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்களா? அல்லேலூயா. சவுல் அந்த கோட்டையை சுற்றி வந்து நின்று விட்டால் வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. சரியா? ஒரு கோட்டையை சுற்றி வளைச்சிட்டா வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. அப்போ அந்த ஜனங்கள் தாவீதை பிடிச்சி அவனை வெளியே தூக்கி போட்டுற முடியும். அல்லேலூயா. இதை தான் கேட்கிறான் தாவீது. ஆண்டவரே, இவர்கள் என்னை ஒப்பு கொடுத்து விடுவார்களா என்று கேட்கிறான். சரியா? அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? கர்த்தர் அவன் வருவான் என்றார். அவன் வருவான் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் வருவான், சவுல் வருவான். ரைட்டா? ரெண்டு கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இடத்தில் தாவீது ரெண்டு கேள்வி கேட்கிறான். ஒரு கேள்வி என்ன கேட்கிறான்னா, சவுல் வருவானா? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்னா, சவுல் வந்தால் இந்த ஜனங்கள் என்னை ஒப்பு கொடுத்து விடுவார்களா? ரெண்டு கேள்வி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் இதுக்கு ரெண்டுத்துக்குமே பதில் சொல்றாரு. சவுல் வருவான். அப்படியே படிங்க. கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இல்லப்பா. உன்னை காப்பாற்ற நீ அது கோட்டைக்குள்ள இருக்கிறல்ல, நீ வந்து ஒரு ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கிற, அடைக்கலமா இருக்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த கோட்டையெல்லாம் தாண்டி இவர்கள் வரமாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ரைட்டா?
அவன் ஆண்டவரிடத்தில் ஞானமான ஒரு விஷயத்தை செய்தான். ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள், நான் கோட்டைக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் எங்களை காட்டி விடுவார்களா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் ஆமாம் என்று சொல்லிவிட்டார். அப்போ தாவீது என்ன செய்கிறான்? உடனே அந்த பட்டணத்தை விட்டு வெளியே செல்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சேஃபாக இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு கோட்டைக்குள்ளே, நம்மளே அமைச்சு கொண்ட கோட்டைக்குள்ளே இருக்கலாம். ரைட்? நாமளே மனிதரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கலாம். ஆடாடா, வெரி சேஃப், இந்த படிப்பு நல்லா இருக்கே, ரொம்ப சேஃபாக இருக்கு, இந்த வீடு நல்லா இருக்கே, சேஃபாக இருக்கு, இந்த வேலை ஆடாடா ரொம்ப சேஃபாக இருக்கு, வெரி குட். நாம் சுற்றி பார்க்கும் பொழுது இது பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ரைட்டா? தாவீதும் அதை தான் நினைத்தான். அதை தவிர அவன் இந்த ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கான். இந்த ஜனங்களை பெலிஸ்தியர்கிட்ட காப்பாற்றிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லலாம், இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன், இந்த வேலையில் நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இவர்களுக்காக நான் செஞ்சுருக்கேன், எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ செஞ்சுருக்கேன், நன்றி உலா ஜனங்க என்னை காப்பாற்றவில்லையே என்று நினைக்கலாம். ரைட்டா? ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்வது தான் நடக்கிறது. சவுல் அந்த இடத்திற்கு வருகிறான். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடன் அந்த கோட்டையை விட்டு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை ஒருவாறு விசாரிக்காமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அவன் நிலைமை? யோசித்து பார்த்தீங்களா? நம்ம கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறோம். இந்த ஜனங்களை இப்போ தானே பெலிஸ்தியரை காப்பாற்றணும், அதனால் இந்த ஜனங்கள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் இருந்தால் அவன் நிலைமை என்ன? சவுலிடத்தில் மாட்டிக்கொண்டிருப்பான். ஆண்டவரிடத்தில் கேட்டதால் ஆண்டவர் இவர்கள் உன்னை காட்டி கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மனிதர்கள் நமக்கு பாதுகாப்பு தர முடியாது. பொன்னோ பொருளோ இது நமக்கு பாதுகாப்பு தர முடியாது. படிப்பு, அறிவு, செல்வாக்கு இது நமக்கு பாதுகாப்பு தராது. ரைட்? மனிதனால் கட்டப்பட்ட, உங்களால் நீங்களே கட்டிக்கொண்ட எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பாதுகாப்பு தராது. கர்த்தரால் மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வெளியே ஓடிவிட்டான் அவளுடைய ஆட்களோடு. அவன் வெளியே சென்ற பிறகு ஆண்டவர் அவனை காப்பாற்றுகிறார். படிங்க, அதே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. அப்புறம் நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. தாவீது என்னவா? தந்திரவாதி. மகா தந்திரவாதி. தந்திரவாதி. இங்கிலீஷில் அழகாக போட்டு கிராஃப்டி, வெரி கிராஃப்டி. அப்படி மகா தந்திரவாதி. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், அதில் எவ்வளவு தந்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆடு மேய்க்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். யாக்கோபு ரொம்ப தந்திரவாதின்னு சொன்னீங்கன்னா கூட நான் நம்புவேன். ரைட்டா? யாக்கோபு தந்திரவாதி, ஆமாங்க தந்திரவாதி தாங்க, அவன் என்னென்ன பண்ணாங்க, அவன் தந்திரவாதி தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாவீது தந்திரவாதினா அவன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். ராஜாவாக இருந்து கூட அழுகிற ஆளவன். ரைட்டா? ரொம்ப எளிமையான ஒரு பர்சன். ஆனால் சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான்? இவன் தந்திரவாதி, மகா தந்திரவாதி, மகா தந்திரவாதின்றான். அப்போ உண்மையாலே தாவீது மகா தந்திரவாதியாக தான் இருந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவனுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ரைட்? கிளவராக எப்படி பிஹேவ் பண்ணோன்னு சொல்லி ஆண்டவர் தாவீதிற்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு எதிராக ஆட்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒன்று பண்ணினே தான் இருப்பாங்க. ஒரு சூழ்ச்சி நடந்துனே தான் இருக்கும்.
நம்ம வளரக்கூடாது, நம்ம மேலே வரக்கூடாது, நமக்கு எதிராக. இது ஆட்கள் யார் ஏவி விடுகிறான்னா பிசாசு தான் ஏவி விடுகிறான். அந்த ஆட்கள் மேலே தவறு கிடையாது. நீங்கள் யாரும் அந்த ஆட்கள் மேலே கோவப்படாதீங்க. எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, இவங்க எங்கள் அண்ணன் தம்பிங்க, இவர்கள் எங்கள் நண்பர்கள், இவங்கெல்லாம் நம்ம மேலே பொறாமப்படுறாங்க. இவர்களோட தவறு கிடையாது. பிசாசவன் என்ன செய்கிறான்? அவன் அவர்களை ஏவி விட்டு ரைட்டா சூழ்ச்சி செய்து நம்மை கார்னர் பண்ணணும், நம்மை எதிர்க்க வேண்டும் என்று அவன் செய்கிறான். ரைட்டா? அப்போது நமக்கு எதிராளி யார்? பிசாசானவன் தான் எதிராளி. இந்த பிசாசை ஜெயிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஞானம், அறிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசை இன்றைக்கு நாம் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே பிசாசை ஜெயித்திருக்கிறார். அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Who has defeated Satan? Jesus Christ has defeated Satan. பிசாசை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார், காலால் மிதித்திருக்கிறார் என்று வேத வசனம் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் பிசாசை ஜெயித்ததால் அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ பிசாசின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் நம்மை சுற்றி எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தாவீதிற்கு எப்பொழுதும் ஒரு சூழ்நிலை, அவன் தப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது. ஏன்? பிசாசு அவனை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தான். சவுலை ஏவிக்கொண்டே இருந்தான் பிசாசு, அவனை வீழ்த்தி விடலாம் என்று. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்தி விட வேண்டும் என்பது பிசாசின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை என்ன சொன்ன? அபிஷேகம் பண்ண என்ன சொன்ன? இங்க கவனிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பிசாசு வீழ்த்தி விடலாம் என்று எப்பொழுதும் நினைக்கிறான். ஹல்லேலூயா. அப்பாருங்க, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தரின் பிள்ளைகளாய் இருந்தால் பிசாசின் தந்திரங்கள் சுற்றி நம்மை சுற்றி ஏதாவது நடந்துனே தான் இருக்கும். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அறிவும் ஞானத்தையும் கொடுப்பார். அதனால தாவீதை பற்றி என்ன எழுதியிருக்கு? அவன் மகா தந்திரசாலி. அப்ப தந்திரமா இருப்பது தவறா? ரைட்டா? தவறா? தந்திரமா இருப்பது சில சமயம் கரெக்டு, சில சமயம் எல்லா டைமும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. தவறான விஷயங்களுக்கு தந்திரமாய் இருப்பது தவறு. ஒத்துக்கிறீங்களா? தவறான விஷயங்களை செய்வதற்கு தந்திரமாய் தவறு செய்வது தவறு. ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நிகழ்த்துவதற்கு, அவர் வார்த்தையின்படி செயல்படுவதற்கு தந்திரமாயிருப்பது தவறு கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்றார், ஞானமாய் இருங்கள் என்று, தந்திரமாய் இருங்கள். தாவீது இந்த இடத்தில் ரொம்ப தந்திரமாய் இருக்கிறான்னு சொல்லி சவுல் புரிந்து கொண்டான். அதை தான் சொல்றான். அப்ப பாருங்க, ஒரு இடத்துல 24ஆம் வசனம் படிங்க. 24 25. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். பின்னாடியே போறான், விடவே இல்லை சவுல். ரைட்டா? சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். பாருங்க, தாவீது ஒரு பக்கம் போயின்னு இருக்கான், ஒரு நடுவில் ஒரு மலை தான் இருக்கு, ஒரு கற்பாறை இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா த ராக்னு இருக்கும். ஒரு பாறை, ஒரு கற்பாறை இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருக்கு. வாட் இஸ் த டிவிஷன்? யார் பிரிக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு மலை, ஒரு கற்பாறை மட்டும்தான். இந்த பக்கம் சவுல் போயின்னு இருக்கான், இந்த பக்கம் தாவீது போயின்னு இருக்கான். இதுதான் சீன். ரைட்டா? தாவீது மாட்டிக்கொள்வதற்கு, சவுல் கிட்ட மாட்டிக்கொள்வதற்கு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போயின்னு இருக்காங்க. இவன் எப்படி இருந்தாலும் சவுல்
ஓவர்டேக். இந்த மலை முடிந்த பிறகு அவன் மாட்டிக்கொள்ள போகிறான். இதுதான் சூழ்நிலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முடிந்து விட்டது, இதற்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது, ரைட்டா? மேலேருந்து பார்த்தா இப்போ நம்ம ஒரு ட்ரோன் தூக்கி மேலே போட்டு ட்ரோன் ஷாட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தாவீது மாட்டிக்க போகிறாங்க. தாவீது யோசிச்சிருக்கலாம், ஓகே நம்ம சேஃபாக தான் போயின்னு இருக்கோம். சவுல் யோசிக்கலாம், ஓகே ரைட் மாட்டிக்க போகிறான் அப்படின்னு போயினே இருக்கலாம். 2 பேரும் இப்படி போயின்னு இருக்காங்க, நடுவில் ஒரே ஒரு மலை, 2 பக்கம் இப்படி போயின்னு இருக்காங்க. நமக்கு தெரியுது நல்லா, ஓகே தாவீது மாட்டிக்க போகிறாரு, ஏன்னா சவுல் இப்படி வரப்போகிறாரு அப்படி. ஆனால் அந்த நேரத்தில் கூட கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை செய்கிறார். படிங்க 26ஆம் வசனம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். தாவீதை சுற்றி வளைத்தார்கள் என்று இருக்கா? கரெக்டா இல்லையா? அப்ப தாவீது மாட்டிக்கினான்னு தானே அர்த்தம். தாவீது கிராஸ் பண்ணி வந்த பிறகு சவுல் அவனுடைய ஆட்கள் தாவீதை சுற்றி வளைத்து விட்டார்கள். 5 நிமிஷம் இருந்திருந்தா சவுல் என்ன பண்ணியிருப்பான்? தாவீதை அங்கேயே வெட்டியிருப்பான், கொன்றிருப்பான். சூழ்நிலை மாட்டிக்கொண்டான். மாட்டினது போல தாவீது மாட்டிக்கொண்டது போல ஒரு சூழ்நிலை அமைந்ததுன்னு வசனத்தில் இல்லை. நல்லா பாருங்க, வசனத்தில் சுற்றி வளைக்க போகிறார்கள், இவர்கள் மாட்டிக்கொள்ள போகிறார்கள், இவர்கள் இதோ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. லாஸ்ட் மினிட், தாவீதுக்கு லாஸ்ட் மினிட்டு சுற்றி வளைத்தார்கள் என்று தான் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? வசனத்தில் நான் எதாவது மாற்றி சொல்கிறேன்னா இல்லை, சுற்றி வளைத்தார்கள் தான் இருக்கு. அப்போ சவுல் தாவீதை சுற்றி வளைத்ததால் இப்பொழுது அவனுக்கு வேறு வழியே கிடையாது, முடிந்து விட்டது. பட் காட் இஸ் கிரேட்டர் தென் சவுல், ரைட்டா? ஆண்டவர் சவுலை விட பெரியவர். இந்த உலகத்தில் எந்த காரியத்தை விட ஆண்டவர் பெரியவர். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பி, பெலிஸ்தியர் உங்கள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், முதல்ல திரும்பி வான்னு சொன்ன. அப்போ சவுலுக்கு தாவீது முக்கியமாக இல்லை. அவன் அப்படியே தாவீதை விட்டு பெலிஸ்தியரை சண்டை போட மறுபடியும் திரும்பி போனான். ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார், ரைட்டா? காட்ஸ் ஓன் டைமிங். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை அடைக்கலமாய் இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? தாவீது சொன்னான் அல்லவா, நம்ம இந்த சூழ்நிலையில் இருந்தால், ஒருவேளை நம்மை சுற்றி வளைத்திருந்தால் கர்த்தர் என்னை அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சுற்றி வளைத்து விட்டார்கள், முடிந்து விட்டது, இதுக்கு மேலே என்ன இருக்கு, முடிஞ்சு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்திலையும் ஆண்டவர், there is no last minute for God. அதுதான் நான் எப்பொழுதும் சொல்வது. லாஸ்ட் மினிட், முடிந்து விட்டது, ஃபினிஷ்ட் என்று ஆண்டவரிடத்தில் எதுவும் கிடையாது. கர்த்தர் எந்த நேரத்திலும் உங்களை காப்பாற்ற முடியும் என்பதுதான் வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் பெலிஸ்தியர் வந்துவிட்டார்கள் என்று ஒரு மெசஞ்சரை சவுலுக்கு அனுப்பும். அந்த மெசஞ்சர் எப்போ வேணால் வந்திருக்கலாம், கரெக்டாக இல்லையா? ஆனால் டைமிங் பாருங்கள், ஆண்டவருடைய டைமிங்கு இந்த நேரத்தில் அனுப்புகிறார். ஏய் புடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லும்பொழுது டப்புன்னு ஷோல்டர் மேலே ஒருத்தன் தட்டுறான். ஏய் என்னப்பா இந்த நேரத்தில், முக்கியமான நேரத்தில் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா பெலிஸ்தர் வந்து விட்டாங்க, வாங்க. அப்படி விடுங்க, அப்படியே விடுங்க, அவனை விடுங்க, வாங்க, நமக்கு முக்கியமான வேலைக்கு ஜாப். இதான் நடந்திருக்கு, இதான் நடந்துச்சு. அப்போ பாருங்க, தாவீது கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று அவன் உணர்ந்து எழுதுறான்னா இதுதான் காரணம். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட முடிந்து விட்டது, இட் இஸ் ஃபினிஷ்ட், இதுக்கப்புறம் என்ன இருக்குது? நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயம், பாஸ்டர் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது,
இதுக்கு மேலே செய்யறதுக்கு என்ன இருக்கு? முடிச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. டாக்டர் கைவிட்டார். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நேற்று கூட நான் சந்தோஷுடைய சாட்சியை கேட்டிருந்தேன். அவங்க அம்மா கூட வந்து முடிந்து விட்டது, முடிஞ்சு பிள்ளை காப்பாற்ற முடியாது, செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லினாங்க. ஆனால் கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். முடியாது என்று சொன்ன டாக்டர்ஸ், முடியாது என்று சொன்ன நபர்கள் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். Praise the Lord, praise the Lord. Hallelujah. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வழி நடத்தும் வேண்மீனே ஆராதனை, ஆராதனை, ஒளி வீசும் பிடிவில் ஏ ஆராதனை, ஆராதனை, ஒளி வீசும் வெள்ளியே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே எங்க அடைக்கலமா இருக்கிற. You are a refuge, Lord Jesus. Hallelujah. Even when we are in the wilderness, we might be in a fort, we might be in a palace, we might be on the streets, Lord, but Lord Jesus, you are our refuge, Lord. ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது கிடையாது ஆண்டவரே. நீங்க தான் எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. பொன்னோ பொருளோ செல்வாக்கோ கர்த்தாவே பதவியோ எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு அடைக்கலம் கிடையாது ஆண்டவரே. தேவரீர் கடைசி நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது. எல்லா நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலம் நீர்தான். முடிந்து விட்டது, இதற்கு மேல் யார் காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். God is good. கர்த்தர் நல்லவர். ஆபத்து நாட்களில் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதுதான் வார்த்தை. அதை நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம்
தேவரீர் தாவீதின் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், எல்லாவற்றையும் உம்மை முதலாவது வைக்கவும் மனிதர்களை நம்பியோ போகக்கூடாது என்பதையும் தேவரீர் எல்லா நேரங்களிலும் நீரே எங்களுக்கு அடைக்கலம் என்பதை கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிங்க. வராதங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. தேவரீர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.